அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை தங்களுடைய கோட்டையாக கைப்பற்றியே ஆக வேண்டும் என்று முடிவோடு இருக்கிறாங்க. அப்போது நிறைய 2 வருஷமாக களப்பணியாற்றி வைத்திருக்கிறார்கள். அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கை இது எல்லா விஷயங்களும் சேர்ந்து இங்கே களத்தில் ஒரு முக்கிய காரணியாக மாறியிருக்கிறது. அது மட்டுமல்ல, தொடர்ந்து ரொம்ப முக்கியமாக பெண் வேட்பாளர் நம்ம சகோதரி நிற்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாரும் பார்க்குறாங்க. முக்கியமாக மதுக்கடைக்கு எதிராக 2 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம் பெண்களுடைய மிகப்பெரிய வரவேற்பையும் மற்ற எல்லார் மத்தியிலையும் இயல்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணத்தையும் கொடுத்துருக்கு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்த தினம். இந்த தினத்தில் இந்த மண் ஒடுக்கப்பட்டவர்களும் உழைக்கின்ற பாட்டாளிகளும் இருக்கின்ற இந்த மண் இங்கே அவர்களுக்கான சட்டமும் நீதியும் கிடைக்க வேண்டும். அவர் பிறந்த நாளில் இதெல்லாம் கிடைக்கணும்னு வாழ்த்து சொல்கிறோம். அதே நேரத்தில் பசுமன் தேசியமும் தெய்வீகமும் எனது 2 கண்கள் என்று பேசிய பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர் சிலைக்கு மாலை அணிவித்து இந்த சுதந்திரத்துக்காக போராடிய அத்தனை பேரும் சுதந்திரம் அடைந்த பிறகு சட்டம் ஒழுங்கு இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும், அவர்களுக்கான நீதியை தர வேண்டும் என்று பேசிய பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் இந்த நினைவு நாளிலும் பிறந்த நாளிலும் நாம் மக்களை சந்தித்து கொண்டு வந்திருக்கிறோம். எல்லாரிடம் இவர்கள் செய்தியும் எடுத்து சொல்கின்றோம். அவர்கள் வழியில் நாம் நடப்போம் என்று உறுதி சொல்கிறோம். தேர்தல் ஆணையத்தில் பல்வேறு கோரிக்கைகள் வச்சுருக்கீங்க. குறிப்பாக 10 நாட்களுக்கு மதுக்கடைகள் மூடணும், அதே போல பிரச்சாரத்துக்கு முன்கூட்டியே எங்களுக்கு தெரிவிக்கணும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை வச்சுருக்கோம். தேர்தல் ஆணையம் ஆனால் கடந்த 3 நாட்கள் மட்டுமே மதுக்கடைகளை மூட உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? தேர்தல் ஆணையம் முறையாக செயல்படுத்த நினைக்கிறீங்க? இங்கே ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க. என்னென்னா, அங்கே பொறுப்பில் போடப்பட்டிருக்கவங்கெல்லாம் ஆர்டி சேகர் அவர் காலத்தில் அவர் பதவியில் இருந்த காலத்தில் நியமிக்கப்பட்ட நபர்கள். நேற்று ஒரு 5 கோடி ரூபாய் ஒரு திமுக கவுன்சிலர் வீட்டில் இருக்கிறதா சொல்லி ஸ்குவாடு போயிருக்கிறாங்க. நீங்களோ நாங்களோ எதிர்கட்சிகளோ சொன்ன டயலாக் இல்லை, ஸ்குவாடுக்கு தகவல் தெரிஞ்சு போயிருக்கிறாங்க. ஆனால் அங்கே உடனே அவங்க போகிறதுக்கு முன்னாடியே 100 திமுக வக்கீல்கள் குமிஞ்சிட்டாங்க. அது எப்படி சாத்தியமாயிற்று? அப்போ ஸ்குவாடுக்கு தெரிஞ்ச தகவல் எப்படி வெளியே வருது? அப்போ அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தகவல் போயிடுச்சா? திமுக காரங்களுக்கு சந்தேகம் இருக்குது. 7 மணிக்கு 6 மணிக்கு போனவங்க உள்ளே நாங்கள் 1/4 மணி நேரத்தில் உள்ளே போயிட்டோன்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் வீடியோவை எடுத்து பார்த்தா 8 மணிக்கு தான் வீட்டுக்குள்ளே போயிருக்கிறாங்க. அப்போது முன்பின்னான முரணான தகவல்களை தேர்தல் ஆணைய ஸ்குவாட் அதிகாரிகள் சொல்கிறார்கள். அப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது? திமுகவுக்கு துணை போகிறதா தேர்தல் ஆணையம் என்கின்ற கேள்வி மிக முக்கியமான கேள்வி எங்கள் முன்னாடி இருக்கிறது. எங்கள் கட்சி நிர்வாகிகள் அத்தனை பேரும் பரப்புரை பயணத்தில் நான் ஈடுபட்டிருக்க போதும் அங்கே ஒரு குற்றச்சாட்டு இது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற மனுவை கொடுத்திருக்கிறார்கள். உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி இருக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி 3 நாள் மதுக்கடையை மூடுறதுல என்ன பிரயோஜனம்? பூரா வாங்கி ஸ்டாக் பதிக்கிறாங்க. 10 நாள் மூடுங்க, எத்தனை நாள் ஸ்டாக் பதுக்குவான் பார்ப்போம். சுயநினைவு இல்லாத போது தான் வாக்கு எண்ணிக்கை நடக்கணும்னா எப்படி சரியாக இருக்கும்? அப்போ இளைஞர்களின் ஆண்களின் புத்தியை மழுங்கடித்து தான் நீங்கள் வாக்கு சேகரிக்க போகிறீங்களா? எனவே 10 நாள் மூடுங்க. அரசுக்கு என்ன பெரிய இழப்பீடு வந்துட போகுது? சரியான ஜனநாயகம் நடக்கும்ல? அதுக்கு தான் கேள்வி கேட்போம். பெரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் பணப்பட்டுவாடா நடந்ததா ஒரு தகவல் வெளியாச்சு. குறிப்பாக உலக மகளிர் தின கொண்டாட்டம் சொல்லிட்டு திமுக பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டாங்கன்ற தகவல் பார்க்க முடியுது. இது தொடர்பாக நீங்கள் தேர்தல் ஆணையத்தின் ஏதாவது வீடியோவோட புகார் ஏதாவது? இப்போ கொஞ்சம் முன்னாடி நாங்கள் பேசுனது அந்த தகவலை பற்றி தான்ப்பா. உள்ள 5 கோடி இருக்குது, பணம் இருக்குது, சுய உதவி குழுக்களுக்கு இவங்க பணப்பட்டுவாடை பண்ணுறாங்க. தெரிஞ்சு தான் அந்த காரில் பணம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு போய் பிடிச்சோம். ஸ்குவாடு போயிருக்கிறாங்க. ஸ்குவாடு போகிறதுக்கு முன்னாடி திமுக வழக்கறிஞர்கள் போகிறாங்க. அது எப்படி சாத்தியமாயிற்று? இதை பதில் சொல்லணும். எங்களுக்கு முன்னாடி திமுக போயிடுறாங்க. ஸ்குவாடோட தகவல் எப்படி வந்தது? ஏன் உள்ளே போய் 1/4 மணி நேரத்தில் உள்ளே போயிட்டோம்னு அந்த அதிகாரிகள் சொன்னாங்க. ஆனால் வீடியோவில் 8 மணிக்கு தான் உள்ளே போயிருக்கிறாங்க. அப்போது முழுமையாக போய் எல்லாத்தையும் திமுக சாதமாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. எங்களுக்கு சாட்சியம் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. தேர்தல் ஆணையம் கவனக்குறைவாக இருக்கிறது, திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது. நாங்கள் அவர்களோடு மல்லு கட்டிட்டு இருக்கிறோம். இப்போ போட்டு எல்லாரும் கொடுத்து போயிருக்கிறாங்க, கொடுத்துட்டு வந்துடுவாங்க. நாட்கள் ரொம்ப குறுகிய நாளாக இருக்குது. எல்லா பணியும் நடந்து பெறணும். கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க போயிருக்கிறாங்க. இங்கே பரப்புரை பயணமும் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி.